நல்ல தவறுகளை நன்றி சொல்கிறோம். இவையிலாண்டவரே நீர் எங்களோடு பேசுவதற்கு நானாக இல்லாதபடி இந்த மறைத்து விடப்படுகிறார். உங்கள் மனதை தரங்க உள்ளத்திலே நீர் நிறைந்தவராக இருக்கிறார்கள். படுகிற பிரயாசம் ஏதாவாய் போகாதபடி நீர் ஆனது எங்கள் நிரப்பும் வெள்ளப்படுத்தும் ஆசீர்வதிக்கும் பேசு நிலப்பிலாவே ஆமென். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வைப்பது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். இன்றைக்கு அந்த அதிகாரத்தை தான் நம்ம கவனிக்க போகிறோம். அது அடிப்படையில் தான் அந்த காரியங்களை செய்ய போகிறோம். எடுத்துக்கிட்டீங்களா? இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு சவால்கள் வரும் நேரத்தில் காரியத்தை எப்படி செய்யும். சவால்கள் வரும் நேரத்தில் காரியத்தை எப்படி செய்வது. 17ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணுவாங்க, யுத்தம் பண்ண முடியாது. யூதேய சூழ்ந்து கொண்டாங்க. அதற்கு எல்லா இடத்துலையும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கோஷம் போட ஆரம்பித்தார்கள். யார் குட்டை கொள்கை வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சண்டைக்கு இழுக்கிறாங்க. அதில் கோலியாத்தும் ஒருத்தன், கோலியாத்து பெரியவனா உள்ளவனா இருந்ததுனால பார்த்துட்டு எல்லாரும் அவனை பார்த்து என்ன பண்ணாங்க, ராட்சசனாக இருந்ததுனால பயந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். பயந்ததுனால யாரும் யுத்தம் பண்ணுறதுக்கு போக மனதில்லாமல் அப்படியே நம்ம நாங்கள் இருந்தாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாள் வந்து அதே டைமுக்கு வந்து என்ன பண்ணுவான், யுத்தம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையா வந்து என்ன பண்ணுவான், பேசிட்டு போயிட்டே இருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறாங்க. யாரும் முன் வந்து போறதுக்கு இல்லை. இதுக்கு இந்த கதை, இந்த சம்பவம் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தாவீது அந்த இடத்துக்கு வராரு. அவங்க அண்ணன்களை பார்க்க முடியாது, விசாரிக்க முடியாது. அவங்களுக்காக காட்டில் எடுத்து வருவதாக வர இந்த சத்தம் அவர் காதில் என்ன விழுது. இந்த சத்தம் காதில் விழுது. இப்போ அவருக்கு அவ்வளோ தாங்க முடியும். யார் இது மாதிரி பேசுறது, இது யாருங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு, என் தேவனை பேசுறதுக்கு இவங்க யார், இப்படி இந்த காரியத்தை பேசலாம். சவால் விட்டுட்டே இருக்கான், ஆனால் எவனும் நவறது இல்லை. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா அவன் வெளியரங்கமாக பார்த்தா ஒரு பெரிய ராட்சசம் முன்னாடி வந்து நின்று சவால் விடும்போது எல்லாரும் வெளியரங்கமாக பயம் இருக்குதான் செய்யும். ஆனால் தாவீதோட கண்ணோட்டம் எப்படி இருந்ததுன்னா, அந்த ராட்சசனை வெளி கண்ணோட்டத்தை பார்க்கல, அவன் ஒன்றுமே இல்லை. வெளியில வேணா அவன் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் அவன் எனக்கு கீழே உள்ளவன் தான். அவர் ஒரு காரை சொல்றான், நான் வந்து கரடி ஒரு நாள் வந்தது, என் சிங்கம் ஒரு நாள் வந்தது, என் ஆடை குடிச்சு போகிறதுக்கு. ஆனால் நான் என்ன பண்ணேன், அது ரெண்டுத்தையும் வாய் என்ன பண்ணேன், பீச்சு போட்டு என்னோட ஆடுகளை நான் என்ன பண்ணேன், எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அந்த சிங்கத்தையும் கரடியும் போல தான் இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்னு தைரியமாக சொல்லுகிறான். அவன் கண்ணோட்டம் அப்படிப்பட்ட கண்ணோட்டமாக தான் இருக்குது. எல்லாரும் பார்வைக்கு அவன் பயங்கரமா இருந்தாலும் அவன் பார்வைக்கு அவன் ஒண்ணுமே இல்லை. அதே கண்ணோட்டமா இருக்காங்க. நம்ம நிறைய நேரத்தில் சவால்கள் வரும்போது, வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, பிரச்சனை கண்ணோட்டத்தை பார்த்தோன்னா அது பிரச்சனையா பெருசா தான் இருக்கும். அல்லேலூயா.
கோலியாத்து பிரச்சனை அப்படின்னு நினைச்சா அந்த பிரச்சனை கோலியாத்து போல பெருசாதான் இருக்கும். அந்த பிரச்சனை ஒண்ணும் இல்லை, பிரச்சனை கொண்டு வருகிறவன் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அவன் ஒண்ணும் இல்லாமல் போகிறது வைக்கிறதுக்கு ஆண்டவரால் நம்மளை பயன்படுத்த முடியும். அதான் இங்க நடந்தது. 26ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் இருக்கிறவர்களை பார்த்து பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அவனுக்கு இந்த பெலிஸ்தனை கொண்டுட்டு அந்த இடத்த விட்டு நீக்கிறதுக்கு அவனுக்கு என்ன காரியம் செய்வாங்க, என்ன கொடுப்பாங்க? எனக்கு அவனை கொண்டனா எனக்கு என்ன தருவாங்க? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நீக்கிறதற்கு எம்மாத்திரம். அல்லேலூயா. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பாத்தீங்களா இல்லையா? அந்த கண்ணோட்டத்தை பாத்தீங்களா இல்லையா? இப்படிதான் இருக்கும். அவன் நம்ம புத்த சேதனம் இல்லாத ஒரு ஆளு, அவன் யார்? என் தேவனை நிந்திக்கிறது. தேவனை நிந்திக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படல. அல்லேலூயா. தாவீதுக்கு உள்ள ஒரு வைராக்கியம் என்னன்னா, என் தேவனை நிந்திக்கிறதுக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் கிடையாது. நிந்திச்சுட்டு இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கானா? அதான் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கானா? அவனை கொண்டா எனக்கு என்ன கிடைக்கும்? அதான் மெயினா கிடைக்கும். மெயினா அவன் சொல்லுங்க, அவங்க கொண்டா எனக்கு என்ன கிடைக்கும்? கொள்கிறவனுக்கு என்ன பலன் உண்டு? ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்க்கிற விதத்திலே நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். ஒருத்தர் பார்க்கிற விதத்திலே அவள் யார் என்று அவளுக்கு தெரியும். வெளியே வெளியே வந்துடும். அவங்க சுயரூபம் எல்லாம் வெளியே வந்துடும். ஒருத்தர் ஒரு லேடிஸை பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, அவங்க நல்லா பார்க்குறாங்களா இல்லை நாராசமாக பார்க்குறாங்களான்னு பார்வையிலேயே தெரியும். வெளியே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அவன் மறைக்கணும்னு அவசியமே இல்லை. வெளியரங்கமா ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா நம்ம கவனமா இருக்கணும். நம்ம பார்க்கிற கண்கள் எப்படி நம்மளை பார்க்குது என்று நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கணும். தாவீது அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்த உடனே அவனுக்கு தெரியும், இங்க அவனுக்கு அந்த அதிகாரமும் இல்ல. இவங்க ஏன் பயந்துட்டு இருக்கிறாங்க? பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. வந்த முதல் வார்த்தை என்னது? உங்களை கொல்றதுக்கு கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்? என்னது? உங்களை கொல்றதுக்கு என்ன கிடைக்கும்? என்ன பயந்துட்டு இருக்காங்க? இத்தனை நாட்களா உட்காந்து பயந்துட்டு இருக்கீங்களே, பயப்படுற அளவுக்கு இவனுக்கு என்ன? ஒண்ணுமே இல்ல. இஸ் லைக் a dog. அதுதான் மெயினான காரியம். ஒண்ணுக்கு உதவாத ஒருத்தன் அவன் பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்? அதான் அவங்க மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் வந்துட்டால சவால ஈஸியா சமாளிக்க முடியும். 32 33 வாசிங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. இவனை நினைச்சு நீங்க யாரை நீங்க என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க. இவனை நினைச்சு நீங்க யாரும் கலங்காதீங்க. அவனை பார்த்துட்டு சொல்றாரு, அந்த யாரை பார்த்து? கோலியாத்தை பார்த்துட்டு சவுல் கிட்ட சொல்றாரு, இவனை நினைச்சு கலங்காதீங்க. உம்முடைய அடியானாகிய நான் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தனோட கூட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. இப்ப பாருங்க, சவுலோட கண்ணோட்டம் எப்படி இருக்குது? அவனோட கண்ணோட்டம் இன்னும் அவனுக்கு ராட்சசனா இருக்கிறான், நீ சீரியவனா இருக்கிற. எல்லாரோட கண்ணோட்டம் அப்படி நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம பார்க்க சின்னதா தான் பார்ப்பாங்க, சிறியவனா தான் பார்ப்பாங்க. நீ சின்ன பையன், ஒண்ணும் இல்லை, உன்னால எதுவும் பண்ண முடியாது, தட்டி கொடுக்குறவங்க இல்லை, கீழே தட்டுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அநேக பேர் இருப்பாங்க.
சவுலும் தாவீது என்ன பண்ணா அப்படிதான் நினைச்சிட்டான். நீ சின்ன பையனா இருக்கிற, அவன் ராட்சசனா இருக்கிறான், எப்படி நீ என்ன பண்ண போற, அவனை வீழ்த்த போற, உன்னால் வீழ்த்த முடியாது. ஆனா தாவீதோட பார்வை அப்படியெல்லாம் இல்லை. அவனை பார்த்துட்டே இவர்கிட்ட சவுல்கிட்ட சொல்றாரு, இவெல்லாம் ஒண்ணுமே எனக்கு கிடையாது, இவெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, ஈர்ஷியானால அவனால வீழ்த்த முடியும். ஃபர்ஸ்ட் நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உன்னுடைய அடியான் 33 வருஷங்களா 33 நிறைய நேரத்துல அது 34 வாசிக்கலாம். நம்ம வந்து நிறைய இடத்துல இவன் வந்து நீ வந்து சின்னவன், அவன் வந்து பெரியவன். நிறைய நேரத்துல நம்ம வந்து சின்னவன் பெரியவன் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம், வெளியரங்கமா பார்த்துட்டு. உங்களுக்குள்ளால் இருக்கிறவன் பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. வெளியில இருக்கிறவன் இருக்கிறவன் எப்படி இருக்க தெரியாது, ஆனா உங்களுக்குள்ளால் இருக்கிறவன் பெரியவரா இருக்கிறார். அவரோட வல்லமையினால காரியங்களை செய்ய நம்மளால என்ன பண்ண முடியும். அல்லேலூயா. யாரும் நினைத்திடா, யாரும் யோசிச்சு பார்க்காத காரியத்தை உங்களை வைத்து செய்ய ஆண்டவரால முடியும். நீங்கள் அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தால் மாத்திரம்தான் நடக்கும். சந்தேகப்படாமல், ஒரு புள்ளி சந்தேகப்படாமல் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களுக்கு நன்மை வந்து சேரும். அது மாத்திரமல்ல, காரியங்களை அசாத்தியமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அந்த பலத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுவார், தருகிறார். தாவீதுக்கு அதே தான். ஆனா சவுல் வந்து பேசுகிற காரியம் என்னன்னா, அவன் வந்து நீ சின்னவனா இருக்கிறான், அவன் வந்து சிறு வயதுல இருந்தே அவன் யுத்த வீரனா இருக்கிறான். ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, யாரு சுற்றி தெரியாது. இவர் தாவீதுக்கு ஏற்கனவே ட்ரைனிங் ஆண்டது கொடுத்துட்டாரே. ட்ரைனிங் ஆண்டது ஏற்கனவே தாவீதுக்கு என்ன பண்ணாரு, கொடுத்துட்டாரு. முன்கூட்டியே அட்வான்ஸா ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. அவங்க எல்லாரும் ட்ரைனிங் மிலிட்டரி ட்ரைனிங் தான், இவர் வந்து காட் ட்ரைனிங். ஹலோ, புரியுதா சொல்றது? ஆண்டவர் ட்ரெயின் பண்ணனா மனுஷன் ட்ரெயின் பண்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஆண்டவர் ட்ரெயின் பண்றதுக்கும் மனுஷன் ட்ரெயின் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மனுஷன் மூளையை வச்சு அவனை ட்ரெயின் பண்ணிப்பான். ஆண்டவர் அவர் என்ன வைக்கிறாரோ, அவருக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு என்ன பண்ணுவார், ட்ரெயின் பண்ணுவார். அவர் சிந்தை வேற மாதிரி. அல்லேலூயா. நம்ம நினைக்க கூடாத சிந்தை அவருடையது. அதை வைத்து நம்மளை என்ன பண்ணுவார், பயிற்சி வைப்பார். அல்லேலூயா. தாவீதை பயிற்சித்தவர் ஆண்டவர் கர்த்தர். அல்லேலூயா. 34-36 வரைக்கும் வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. அதில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அங்கே பிடிக்கல, நான் பின்னாடி ஓடிச்சேன். பின்னாடி தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பி வைத்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். அல்லேலூயா. அவன் தாவீதுக்கு தாங்க முடியல, என் தேவனை நிந்திச்சிட்டானே, அதனாலதான் நான் இதெல்லாம் செய்யறேன். சிங்கத்தையும் கரடியை நான் கொண்டவனுக்கு இவனை கொள்றதுக்கு எனக்கு ஒரு நேரம் பத்தாது, சீக்கிரமா கொண்டுறேன். நான் என்னை விடுங்க, நான் போறேன். அப்படிதான் இருந்திருக்கான். என்னை விடுங்க, நான் போறேன், போயிட்டு யுத்தம் பண்ண நான் தயாரா இருக்கிறேன். நான் ஏற்கனவே எல்லா ட்ரைனிங் எடுத்துட்டேன். யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. ஜீவனுள்ள தேவன்கிட்ட, இஸ்ரவேல் தேவன்கிட்ட நான் என்ன பண்ணேன், நான் ட்ரைனிங் எடுத்துட்டேன். நான் யுத்தம் பண்ண போறேன். நம்ம ட்ரைனிங் அவசியம். ஆண்டவர் நம்மளை ட்ரெயின் பண்றாரு. உங்க வாழ்க்கைக்காக அவர் உங்களை என்ன பண்ண பயிற்சி வைக்கிறார். உங்கள் எதிர்காலத்துக்காக அவர் உங்களை என்ன பண்ணுவார், பயிற்சி வைக்கிறார். சில காரியங்கள் வரலாம். ஏன் இது மாதிரி நடக்குது, நான் நேரத்தில் நான் யோசிச்சு உண்டு, எதற்காக இதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிங்க லைஃப்ல, நான் யோசிக்கிறது உண்டு. எனக்கு நான் கோர்ட்டு கலெக்ட் பண்ணேன், அது எதுக்கு தெரியாது. ஆனால் சில காரியங்களில் யோசிக்க முடியும், ஏன் அந்த காரியங்கள்லாம் போகணும், நான் பைபிள் காலேஜ் திருப்பி எதுக்கு ஓட்டு மேனேஜ் பண்ணணும்,
வயக்கால் முடிச்சுட்டு எதுக்கு திருப்பி நான் பிஏ லிட்ரேச்சர் பண்ணணும், ஏன் இதெல்லாம் செய்யணும், பிஹெச்டி வரைக்கும் ஏன் முடிக்கணும், ஏன் இதெல்லாம் செய்யணும், எனக்கு அதெல்லாம் யோசனை அடிக்கடி வரும். அப்புறம் திரும்பி யோசிப்பேன், ஏதாவது ஒரு காரணமாக தான் இருக்கும், ஏதாவது ஒரு காரணமாக தான் இருக்கும். காரணம் இல்லாமல் எதுவுமே அந்த வழியாக கொண்டு போக மாட்டேன். அல்லேலூயா. இப்போ இல்லைன்னா கூட எதிர்காலத்தில் அது ஒரு அது அந்த நான் கற்றுக்கொண்ட அந்த காரியம், நான் ப்ராக்டிஸ் பண்ணது, நான் என்ன சொல்றது, நான் ட்ரைனிங் எடுத்தது எல்லாம் அது நான் ஒரு நாட்கள் என்ன பண்ண எனக்கு பலன் கொடுக்கும். அந்த பலன் கொடுக்குற வரைக்கும் அது என்ன பண்ணும், அது டார்மெண்டா இருக்கு, எனக்குள்ளதான் இருக்குது அது. அல்லேலூயா. அது வெளிவரும்போது அது கண்டிப்பா அது என்ன பண்ணும், சும்மா வெளிவராது. ஆண்டவர் என்ன நியமித்திருக்கிறாரோ, எந்த நேரத்துல நியமித்திருக்க வெளியே வரணுமோ வெளிக்கொண்டு வருவார். உங்க தாளத்தில் அல்லேலூயா. நீங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வரும்போது அவருடைய நேரத்துல என்ன பண்ணுவார், வெளி கொண்டு வார். அல்லேலூயா. பொறுமையா இருக்கும், அவர்கிட்ட பொறுமையா இருக்கும். நம்ம நான் கேள்வி கேட்போம், ஏன் இதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சு நான் கேட்க முடியாது, ஏன் இந்த பாதையில என்ன கொண்டு போறீங்கன்னு அவர் தான் நடத்துறாரு. தடுக்கல் வருதா, பரவாயில்ல, ஒண்ணு தாண்டி போனோம், இல்ல நின்றுட்டு பொறுமையா சுத்திட்டு போகணும். அல்லேலூயா. ஒண்ணு தாண்டிட்டு போகணும், இல்லைன்னா பொறுமையா சுத்திக்கிட்டு போகணும். ஆனா பொறுமை அவசியம், பொறுமை அவசியம். தாவீதுக்கு பொறுமை இருந்தது. ட்ரைனிங் எப்போ ஆண்டு கொடுத்துட்டாரு, எப்போ அவனுக்கு அந்த ட்ரைனிங்கை யூஸ் பண்ணணும்னு ஆண்டுக்கு தெரியும். அவன் ட்ரைனிங் எடுத்ததெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஆண்டுக்கு நல்லா தெரியும். எப்போ அவரை பயன்படுத்தணும் அவருக்கு தெரியும். உங்களை ஆண்டு எப்போ பயன்படுத்தணும் அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் கற்றுக்கொண்டவைகள் எல்லாம் வீண் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா பயன்படும். அல்லேலூயா. பயன்பட வைப்பா. அல்லேலூயா. எல்லா கத்திரிக்கு சாட்சி சொல்றாங்க, அதெல்லாம் சும்மா கிடையாது. அது என்னன்னா ஊழியத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, பயிற்சிக்கிறார். அவங்க எதிர்காலத்துக்கு அவர் என்ன பண்ணாரு, பயிற்சிக்கிறார். நம்ம எப்ப இப்ப நினைச்சு பார்ப்போம், எதுக்காக இதெல்லாம் நடக்குது, ஏன் இதெல்லாம் பண்றாரு, ஒண்ணுமே புரியலையே, நான் எதுவுமே செய்யலையே, எதுக்காக ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படி நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் பிளான் பண்ணி தான் வச்சிருக்கிறார். ஒரு பாதையில கொண்டு போறாருன்னா அது ஒரு காரணத்தோட தான் என்ன பண்றாரு, கொண்டு போகிறாரு. நம்ம அமைதியா இருந்து அவர் செய்யற காரியத்தை, அல்லேலூயா, அவர் செய்த காரியத்தை பார்க்கணும். கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், என்ன வேணா வரலாம். ஆனா அந்த கரடியும் சிங்கமும் பிசாசு போலதான். அல்லேலூயா. அந்த கரடியும் சிங்கமும் பிசாசு போலதான். தவணை காட்சி வாய் பிச்சு போட வேண்டிய வேலை யாரு வேலை, உங்க வேலை. வருதே எனக்குள்ள உரிமையான காரியங்கள் எல்லாம் கொண்டு போகுதே, கொண்டு போயிட்டானே பிசாசு அப்படின்னு நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டோம்னா அவன் போயிட்டு தான் இருக்கும். நமக்குள்ள உண்மையான எல்லா காரியங்களும் விட்டு போயிட்டு தான் இருக்கும். இல்ல அடிச்சு தவளை அடிச்சு வாய் பிடிச்சிட்டு நான் என்ன பண்றேன், எனக்குள்ளதை நான் என்ன பண்றேன், திரும்பி கொண்டு வரேன் அப்படின்னு தான் இருக்கணும். தாவீது அதை செஞ்சான். அதை பிராக்டிஸ் பண்ணலாம், மறுபடியும் 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 பிராக்டிஸ் பண்ணும்போது சில நேரத்தில் கீழே விழும். சைக்கிள் கற்றுக்கொடும் போது முதல்ல ஓட்டும் போது எல்லாம் ஒரே நேரத்துக்கு ஓட்டிட மாட்டாங்க. கீழே விழுந்து விழுந்தா என்ன பண்ணுவோம், கற்றுக்க முடியும். ட்ரைனிங் வீல்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, ட்ரைனிங் வீல்ஸ்னு ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கே இன்னும் இருக்கு. பைக் ஓட்டுறதுன்னா பைக் ஓட்ட மாட்டாங்க, கார் கார் ஓட்டணும்னு நிறைய பேர் அதான் இருக்காங்க. மைண்ட் மென்டாலிட்டி அதான். அது 4 வீல் ஆச்சு, என்ன 2 வீல் தான் இருக்கு பயம், 4 வீல்னா பயம் இல்லை. அதை விட மடங்கு அதிகமான கஷ்டம் காரு. ஃபர்ஸ்ட் இதுல ஒவ்வொரு வீலா போ, ஒரு வீலா போ. குழந்தை கூட பிறந்த குழந்தை உடனே நான் 2 காலில் நடப்பேன் அப்படின்னா முடியாது. பயிற்சி வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 வளர
அதோட தன்மையும் என்ன பண்ணும், மாறும். அதே போலதான் நீங்களும் நீங்க என்ன காரியம் செய்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு உரியது எப்போ வரணும்னு எப்போ தரணும்னு ஆண்டருக்கு நல்லா தெரியும். எனக்கு ஆண்டர் கார் கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும்னு தெரியுதோ அப்போ கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா எனக்கு அப்போ எனக்கு கையில் அதுக்கு லைசன்ஸே கிடையாது. வண்டி ஓட்ட தெரியும், 4 வீல் ஓட்ட தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டிட முடியுமா? இல்லை. ஆண்டர் என்ன பண்ண, லைசன்ஸ் வாங்க வச்சு 4 வீலர் லைசன்ஸ் வாங்க வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, காரை கொடுக்குறாரு. இப்போ கார் விற்கிறதுக்கு இடம் இல்லை. அவருக்கு நல்லா தெரியும் எப்போ கார் வீடு கொடுக்கணும்னு. எனக்கு சொந்தமா வீடு கொடுக்கணும்னா எனக்கு ஆண்டர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கட்டாத வீட்டிலையும் நாட்டாத தோட்டத்திலையும் நான் கொண்டு போய் உன்னை வைப்பேன்றாரு. எனக்கு யாரும் எனக்காக வீடு என்ன பண்ணி கட்டிட்டு இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் எதுவுமே பிரயாசப்பட போறது இல்ல. நான் தான் கஷ்டப்பட போறது இல்ல. நான் தான் போய் கையேந்த போறது இல்ல. எனக்காக ஆயத்த பண்ணியிருந்தா எனக்கு என்ன பண்ண தருவான். அல்லேலூயா. அவர் குறித்த வேலையிலே கண்டிப்பாக தருவார். நம்ம பொறுமையோடு காத்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா முன்கூட்டியே பயிற்சிக்கிறார்னா காரணத்தோட தான் பயிற்சிக்கிறார். அடுத்தது என்னன்னா நம்பிக்கை. தேவனுக்குள் நம்பிக்கை வைக்கிறது அவசியம். 37 வசனத்தை வாசிங்க. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் கர்த்தர் அல்லேலூயா. அதான் நம்பிக்கை. தாவீதோட நம்பிக்கை யார் மேல? ஆண்டவர் மேல. தாவீதோட நம்பிக்கை யார் மேல இருந்தது? ஆண்டவர் மேல இருந்தது. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவிக்க வல்லவராய் இருந்தவர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்பிவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இது அப்படியே வைப்போம். 45 வசனத்துல இருந்து 47 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா, அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் அப்படினு. தாவீது அவனோட திறமையை நம்பி இல்ல. அல்லேலூயா. நான் என்னோட திறமையை நம்பி நான் இருந்தேன்னா நான் தோற்று போடுவேன். எனக்கு பிரச்சனை, முன்னாடி இருக்க பிரச்சனைய நான் எதிர்கொள்ளணும்னா என் திறமையை மாத்திரம் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. தேவ பலன் என்னோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய கரம், தேவனுடைய நாமம், அவருடைய நாமத்தினாலே நான் வாழ்கிறேன். வாசிங்க. நானும் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே. அப்பா திருப்பி அந்த வசனத்தை திருப்பி போய் வாசிப்போமா? அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானும் இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே அல்லேலூயா. வருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் சத்துருவை எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்றதுக்கு உங்கள் தனிப்பட்ட திறமை மாத்திரம் இல்லை, உங்களுடைய தனிப்பட்ட நம்பி இது உங்க பலத்துல நம்பி காரியங்கள் செய்யணும் மாத்திரம் இல்லை, தேவனுடைய பலன் இருக்கணும், தேவனுடைய கரம் இருக்கணும், அவர் நாமம் அந்த இடத்துல பிரஸ்தாபமாக்கப்பட வேண்டும். அந்த நம்பிக்கை யார் மேல இருக்க வேண்டும்? தேவன் மேல இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். மனுஷன் வாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் வாக்கியவான். ஒருபோதும் தளர விட மாட்டான், மனம் தளர விட மாட்டான். நிறைய நேரத்துல எதிராளி சில நேரத்தில் சிரிச்சிட்டு இருப்பான். என்ன இது வந்துட்டு கோழியாத்து அவன் மைண்ட்ல என்னன்னா, என்ன இது சின்ன பையன் ஒண்ணும் இல்லை,
அவங்க சொல்றான், உங்க இதுல வேற ஆள் இல்லையா, சின்ன பையன் அனுப்பிருக்கீங்க அப்படின்னு மைண்ட் செட்டு அவனுக்கு இருக்குது. அவன் வெளிப்புறமா இருக்கிற சைஸை தான் என்ன பண்றான், பார்க்கறான். அவங்க எதிராளி வெளியரங்கமா தான் பார்ப்பான், ஆனா ஆண்டவர் அவன் உள்ளால இருக்கிறத காட்டுவார். அல்லேலூயா. உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனோட உள்ளத்துல என்ன இருக்குன்னு ஆண்டவர் நமக்கு என்ன கூடாது காட்டுவார். எப்போ நீங்க அவரோடு இணைந்து இருக்கும்போது, செய்வா இணைந்து இருக்கும்போது, ஒரு மனுஷனோட உள்ளத்துல இருக்கிற காரியத்தை ஆண்டவர் கேட்கக்கூடாது, வெளிப்படுத்துவார். கோலியாத்துக்கு உள்ளால இருக்கிற காரியம் உள்ளால எம்டின்னு அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், முன்கூட்டியே காட்டிட்டாரு. அல்லேலூயா. வெளியில தான் அவன் ஒரு பெரிய சைஸ் உருவத்துல இருக்கிறானே ஒழிய உள்ளுக்குள்ளால அவன் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே தாவீதுக்கு காட்டிட்டாரு. உங்க பிரச்சனையும் அப்படிதான், பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணுமே இல்ல. தேவன் பார்க்கிற மாதிரி நீங்களும் பாருங்கள். உங்கள் உருவாக்கின கர்த்தர் அந்த பிரச்சனையை மாற்ற அவரால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோட என்ன பண்ணுங்க, பாருங்க. அவர் பார்க்கிற கண்களை வைத்து நீங்களும் என்ன பண்ணுங்க, பாருங்க. பிரச்சனைகிட்ட பேசும்போது நீங்க ஒண்ணு இல்லையா, உன்னால எதுவும் என்ன செய்ய முடியாது அப்படின்னு ஒரு விசுவாசத்தோட நீங்க என்ன பண்ணுங்க, பேசுங்க. பேசலாம். சவாலை மேற்கொள்வதற்கு வேற எதுவுமே தேவையில்லை. தேவனுடைய தரம் இருந்தால் மாத்திரம் போதும், தேவனுடைய நாமம் இருந்தால் மாத்திரம் போதும். 47-48 வசனம். கர்த்தர் பட்டயத்தால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல, அறிந்து யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. யுத்தம் யாருடையது? யுத்தம் யாருடையது? அவர் தான் கைக்கு எல்லாம் தருவாரு, நம்மளுக்கு கிடையாது. நம்ம போராடிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில போராட்டமா இருக்குதுன்னா அப்போ நீங்க போராடுறீங்க, ஆண்டவர் போராடுறீங்கன்னு அர்த்தம். அவரை பண்றீங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் இருக்கிறாரு. உங்களுக்கு முன்னாடி செல்றதுக்கு அவர் தயாரா இருக்கிறாரு. அவங்க முன்னாடி செல்லும்போது அவர் பாதுகாப்பு நிழலிலே நம்ம என்ன பண்ணலாம், தஞ்சம் புகலாம். எதுவுமே அணுகாது, எந்த தீங்கும் நெருங்காது. அல்லேலூயா. 48 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த பெலிஸ்தர் தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீதின் தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து அதிலே வைத்து சுற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். ஆமென். சவாலை மேற்கொள்றது அப்படிதான். முதல்ல நீங்க நம்பணும். அவன் திறமை மேல அவனுக்கு நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை வைக்கல. அவன் திறமை மேல தாவீது அவன் திறமை மேல நம்பிக்கை வைக்கல, தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான். அவன் கையில பட்டயம் கிடையாது, அவன் கையில எதுவுமே இல்ல, ஆண்டவர் மாத்திரம் தான் இருக்கிறார். வெறும் கல்ல மாத்திரம் எடுத்தான், ஒரே அடிதான் விழுந்தான். அல்லேலூயா. ஒரே அடிதான் விழுந்தான் தாவீது கோலியாத்து. அப்போ உங்க எதிராளி எப்படி இருக்கிறான் என்று நீங்க வெளியோட்டமா பாத்தீங்கன்னா பயமா தான் இருக்கும். அவன் ஒண்ணும் இல்ல, என்னை எதிர்க்கிறவன் ஒண்ணுமே இல்ல, எனக்குள்ளாலே தேவன் இருக்கிறார், என் பலனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் உயர்ந்த அடைக்கலம் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். சிங்கத்து கைக்கும் கரடி கைக்கும் என்னை தப்புவித்தவர் இந்த கோலியாத்தின் கைக்கு என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள அவரால் உங்களால முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. 50 வசனத்தை சொல்லுது. அவன் கையில தாவீது ஒரு கவணினாலோ ஒரு கல்லினாலோ பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டு
போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதது. அல்லேலூயா. பட்டயம் இல்ல, அவன் கையில பட்டயம் கிடையாது. 51 வசனம் வாசிங்க. ஆகையால் தாவீதின் பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதின் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று போட்டு அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப் போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேற எதுவும் கிடையாதுங்க. அவன் கிட்ட இருந்த முடிங்க அவன் தலையை வெட்டுறது, அதான் மெயினா காரியங்க. உனக்கு எதிரில இருக்கிற பிரச்சனையை எடுத்து அவனுக்கு திருப்பி அனுப்புறது. உன் எதிராளியை வீழ்த்தணும்னா வேற எதுவும் தேவையில்லை. அவன்கிட்ட நீங்க உங்களுக்கு நீங்க எதுவுமே உங்களுக்கு கேர் பண்ண அவசியம் இல்லை. இந்த பட்டம் இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க தயாரா இருக்கீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்குற கான்ஃபிடென்ட்டோட போகணும். வெறும் கல்ல எடுத்தார். ஏன் 49 அவசரம் அதான் சொல்லுது, கல்ல மாத்திரம் எடுத்து போனாரு, வேற எதுவுமே இல்லை. அவன் சொல்றான், நான் நாயா இந்த கல் எடுத்து வந்து என்ன அடிக்கிறதுக்கு அப்படின்றான். ஆமாப்பா நீ நாய்தான்ப்பா, நீ நானும் சொல்ல, நீ எதை சொல்ற, என்னை எதிர்க்கிறவெல்லாம் நாய்க்கு சமானம் தான், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கல்ல கொண்டு அடிக்கணும். உங்க பிரச்சனை என்ன பண்ணும், கல்ல கொண்டு அடிக்கணும். ஒரே அடியில் கொள்ளணும், திரும்பி திரும்பி எந்திக்க கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராளியான பிசாசானவன் அவன் வெட்டுண்டவனா இருக்கிறான், அவன் தலை வெட்டப்பட வேண்டும். அவன்கிட்ட இருந்து உருவி அவனுக்கு தலையை வெட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 38ஆம் வசனத்தை வாசிங்க. 38ஆம் வசனம். தன் வஸ்திரங்களை விட்டுவிட்டு எல்லாம் சவுண்ட் கொடுக்குறான் இல்லையா. அவன் வெறும் கையா போறான்னு நினைக்கிறான். அவன் நான் எனக்கு இதெல்லாம் போக வேண்டாம். சவுலோட எதுன்னா இவனுக்கு அவன் சின்ன பையன் எதிர்கொள்ள போறான், பெரிய பிரச்சனை எதிர்கொள்ள போறான். இவனுக்கு ஏதாவது பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள எல்லா உடைகளும் என்ன பண்ணான், தாவீதுக்கு மேல போட்டான். ஆனா தாவீதுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, அதெல்லாம் முடியல. அவனால ஃப்ரீயா மூவ் பண்ண முடியல. அவன் என்ன பண்ணான், சவுலுக்குள்ள காரியங்களை உடைமைகளை அவன் எடுத்துக்கொள்ளாமல் வெறும் கல்லை எடுத்துட்டு 5 கல் எடுத்துட்டு போனான். பிரச்சனை எதிர்கொள்றதுக்கு கல் எடுத்துட்டு போனான். சவாலை எதிர்கொள்றதுக்கு கல் எடுத்துட்டு போனான். ஜெயம் பெற்றான். அல்லேலூயா. ஒருத்தவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு வரலாம். ஓகே, நல்ல சப்போர்ட் தான், நல்ல காரியத்துல தான் பண்ணுவாங்க. ஆனா யார் என்ன சப்போர்ட் மெயினா வேணும் நமக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியமா யாரு? இப்போ அந்த உடம்பு இப்போ சவுல் இதெல்லாத்தையும் போட்டுட்டு போனான்னு இமேஜின் பண்ணுங்க. சவுல் கொடுத்த உடையெல்லாம் போட்டு போனாங்க. அவன் இருக்கிற சைஸுக்கும் அவன் அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஓட முடிஞ்சிருக்கும். முடிஞ்சிருக்காரு, நகரவே முடிஞ்சிருக்காரு. ஈஸியா கோயத்தை வீழ்த்திருக்க முடியும். ஆனா அது ஆண்டவர் என்ன பண்ணல, அனுமதிக்கல. தாவீதும் அதை ஏற்றுக்கொள்ளல. என்ன ஆண்டு பாதுகாத்துக்கிறார் அவனுக்கு நல்லா தெரியும். தாவீதுக்கு நல்லா தெரியும், என்னை பாதுகாக்கிறவர் யாரு, என் தேவன். என்னை பாதுகாக்கிறவர் என் தேவன், அவர் என்னை பாதுகாக்கிறார். ஏன்னா நிறைய நேரத்தில் உங்களை மட்டம் படுத்துறவர் தான் அதிகமா இருப்பாங்க. நம்மளுக்குள்ள காரியங்களை என்னன்னு நம்ம அறியணும். நாம் எந்த இடத்துல இருக்கோம், நம்ம முதல்ல சொன்ன வேற கண்ணோட்டத்துல இருந்தா நான் பார்த்தோம். தாவீது என்ன பண்ணாரு, வேற கண்ணோட்டத்துல இருந்தால் பார்த்தோம். ஏன் இதை சொல்றேன்னா 29ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா புரியும். அது கேள்வி எழுப்புறாரு, தாவீது கேள்வி எழுப்புறாரு. நான் இப்போது செய்தது என்ன, நான் வந்ததுக்கு முகாந்தாரம் இல்லையா? எல்லாரும் சொல்றாங்க, நீ சின்ன பையன் உங்க வேலை என்ன?
அவங்க முன்னாடி அதுக்கு முன்னாடி முந்தின வசனம் 28ஆம் வசனத்துல எலியா அவங்க அண்ணன் வந்து என்ன சொல்றான்னா, மனுஷனோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியா கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? நீ இங்க வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? அப்ப பாருங்க, இப்போ பாருங்க, ஆடை விட்டுட்டு யுத்தம் பார்க்க வந்தியா? வேடிக்கை பார்க்க வந்தியா? இருக்கிற கொஞ்சம் ஆடும் ஓட போகுது, ஆடு மேய்க்கிற வந்தா நீனு யாரு சொன்ன? அண்ணன், மூத்த அண்ணன் சொல்றாரு, எலியா சொல்றாரு, நீ ஆடு மேய்க்கிறதா நீனு? கூட பிறந்தவங்களே என்ன பண்ண மட்டம் தட்டுவாங்க தான். கூட பிறந்த இல்ல, இதுக்கு வா, உனக்கு என்ன இந்த வேலை? ஆடு மேய்க்கிறவனுக்கு இந்த காலத்துல என்ன வேலை? எதுக்கு நீ வந்த? போ திரும்பி சொல்றவங்க இருப்பாங்க. உனக்கு என்ன வேலை? மட்டம் தட்டுறவங்க சுத்தி இருந்தாலும், ஆனா உங்களுடைய காஸ், உங்கள் முகாந்திரம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிய வேண்டும். அந்த ஆங்கில காஸ், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? ஆனா திரும்பி சொல்றேன், நான் வந்தனா என்ன ஆயிட போச்சு? எதுவும் ஆகல இல்ல, ஏதாவது மாறிடுச்சா? இல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. தாவீது திரும்பி சொல்றாரு, நான் வந்ததுக்கு ஏதாவது காரணம் இல்லாம இருக்காது, ஏதாவது காரணத்தோட நான் என்ன பண்ணணும்? அந்த எண்ணத்தோட தான் வந்தாங்க. இப்படி பேசிட்டு இருக்கான ஒருத்தன், திட்டிட்டு இருக்காங்களே. அந்த 48 வாசிச்சீங்க, 28 அந்த மனிதரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியா கேட்டபொழுது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அவர் அறிவாராம். யாரு? எலியா பார்வையில தாவீது எப்படி பார்த்தாரு? அவன் துணிகரமானவன், அவன் அகங்காரம் பிடிச்சவன். ஆனா தாவீதுக்கு நான் என்ன பண்ணேன்? என்னோட காசு என்ன? என்னோட முகாந்திரம் என்ன? வாசிங்க, இப்ப வாசிங்க. அதற்கு தாவீது, நான் இப்போ என்ன செஞ்சேன்? நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? ஒரு காசு இல்லையா? ஒரு காரணம் இல்லையா? ஏதாவது காரணம் தானே, காரணத்தோட வரலையா? நான் எதுவும் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன். திருப்பி என்ன பண்றேன்? எல்லாத்தையும் கேட்க போறான். ஏன் அப்ப வாசிங்க. அவனை விட்டு உங்களை மட்டம் தட்டுவங்களை விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு போகணும். ஒருத்தவங்க உங்களை மட்டம் தட்டுறாங்களா? ஐயோ, நான் அவ்வளவுதான் சொல்லி அப்படி உட்கார்ல. தாவீது அப்படி உட்கார்ல, நீ வேற இடத்துக்கு போறேன். நீ என்ன மட்டம் தட்டிக்கோ, நீ பேசு, வேற யார்கிட்ட நான் பேசிட்டேன். ஹலோ, அப்படிதான் இருக்கணும். உங்க மனநிலையும் அப்படிதான் இருக்கணும். ஒருத்தவங்களை மட்டம் தட்டுறாங்களா, உங்களை கீழே ஏளனமா பேசுறாங்களா, அந்த இடத்துல இருக்காதீங்க, வேற இடத்துக்கு போகணும். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்குது அவங்கதான். அது உங்க சகோதரர்களா இருக்கலாம், உங்க உறவினர்களா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க உங்க கீழால பார்த்தாங்களா, அந்த இடத்த விட்டு நகர்ந்து போங்க. அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க டவுன்ஃபால் ஆயிடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அடுத்த ஆள்கிட்ட போங்க, அதே பேசத்தோட இருக்கான் இல்லையா? அதெல்லாம் போறது அதபடியாவே என்ன பண்ணா பேச தொடங்கினான். ஆசிரியர் அந்த பிரகாரமாகவே ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னாங்க. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். போதும். இப்பதான் நடக்குது. அவன் எல்லாத்தையும் கேட்டு வரான். அவன் எல்லாரும் என்ன பண்றாங்க? எப்படி எல்லாம் அதே என்ன பண்றாங்க? அவன் தான் வந்துட்டு பெருசா நிக்கிறான், வந்து பேசுறான், அவன் பாட்டுக்கு போயிடுறான், திரும்பி வாரான், பேசுறான், திரும்பி போயிடுறான். இதேதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் தாங்க முடியல. பேச ராஜா கிட்டே சொல்லலாம், இவன் என்ன பேசுறான் பாசிட்டு. அப்பதான் ராஜா கிட்ட பேசுறான்.
ஸ்ட்ரைட்டா இன்னும் உங்கள்கிட்ட போய் பேசுகிற வேலை இருக்கா இல்லையா, பெரிய ஆளுகிட்ட பேசணும். அவரே நம்ம சொல்றாரு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. நிறைய நேரத்தில் நம்ம வந்து சின்ன ஆட்கள்கிட்டே பேசிட்டு அப்படியே பின்னாடி பின் வாங்கிறோம். இல்லை, ஒருத்தர் உங்க காரியம் ஆகலையா, வேற என்ன பண்ணுறது? உங்க காரியத்தை எடுத்துக்கொள்றதுக்கு உங்க நியாயத்தை கேட்கறதுக்கு யார் முன் வரலையா, வேற ஆட்கிட்ட போகணும். இல்லையா, டைரக்டா மேலேயே போங்க. உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. சில பேர் ஆஃபீஸஸ்ல என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மேலே இருக்கிற மேனேஜர் வந்து சில பேர் என்ன மட்டத்தை போக இருப்பாங்க. உங்களுக்கு மேலே இருக்கிற காரியங்கள் வந்து ஒன்றும் இல்லை, கீழே போ நல்லா பேசுறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வேலை செஞ்சிருக்க க்ரீன் ஃப்ளோரில் ஃபுட் ஷாப்பில் வேலை செய்யும்போது என்ன பண்ணுவேன், ஒரு வாட்டி சொல்லி பார்ப்பேன், 2 வாட்டி சொல்லி பார்ப்பேன். ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுவேன், ஆன்சர் வேறு ஒன் ஆஃப் தி ஓனருக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபோன் அடிச்சுருவேன். ஃபோன் நம்பர் வாங்கி வச்சேன். அவரே ஒரு இதில் சும்மா எல்லாம் ஃபோன் அடிச்சுவேன். நான் என்ன அப்போ திடீர்னு ஃபோன் இது பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே போகிறது, யார் இந்த பையன் வந்து கால் பண்ண ரூம் பண்ணி யார் இருக்காங்க, டெலிவரி செக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் வந்து கேட்கல, பின்னாடி மேலே சொல்லாரு, என்னையா இங்கே வேலை ஆகலன்னு சொல்லிட்டு அங்கே போய் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக போறீங்க எங்கள் மேனேஜர் பேசுறது. வேற என்ன வழி, எனக்கு இங்கே உங்ககிட்ட காரியம் வாங்கலை, என் காரியம் ஆகணும்னா உங்கள்கிட்ட பார்த்து பேசிப்பாரு. எனக்கு வேலைக்கு ஆகலை, நான் வேற யார்கிட்ட போவேன், வேலைக்கு தான் போவேன். யார் யார்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட என்ன பண்ணுவேன், போக முடியும். நம்ம யார்கிட்ட போகணும், இல்லையா பூமிக்குரிய ஆட்கிட்ட இல்லையா, டைரக்டா யார்கிட்ட போகணும், மேல இருக்கிறவங்கிட்ட போகணும், கொடுக்கிறவர்கிட்ட போகணும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நீங்க இங்க இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும், அர்த்தம் இல்லாமல் இருக்காது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரம் இருக்கும். முகாந்திரத்தை நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அது அவன் தேடினான், ஒவ்வொருத்தையா கேட்டான். கடைசியில மேலேயே கொண்டு போனாரு. மேலே இருக்கிறது கேட்டார், அவருக்கே அசந்து போயிட்டார். ராஜாவே என்ன பண்றாரு, அசந்து போகிறாரு. ராஜாவே சொன்ன சின்ன பையன்ப்பா, அவன் பெரிய ஆள்பா, அவன் சிறு வயதுலேருந்து அவன் இந்த வேறனா இருக்கான், சிறு வயதுலேருந்து எல்லா கலையிலும் கட்டவனா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்ற தாவீதோட ரிப்ளை என்னன்னா, நான் வந்து என் ட்ரெயினரே வேற ஆளு, எல்லாத்தையும் உருவாக்கினவர் என் ட்ரெயினர். அல்லேலூயா. என் ட்ரெயினர் அவர் இருக்கும்போது இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால கல்லை தூக்கிட்டு போனான், நான் எடுக்கிறது. அல்லேலூயா. அதான் மைனாக்காரு, நீங்க பண்ண வேண்டியது காரியம் அதுதான். உங்களுக்கு வருகிற சவால்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க, எந்த விதமான ட்ரைனிங் எடுத்துருக்கீங்க, உங்களுக்கு வர எதிராக வர எல்லா காரியத்தையும் நீங்க எப்படி நீங்க ஃபேஸ் பண்றீங்க, அதுதான் உங்க கையில தான் இருக்குது. தாவீது கையில தான் இருக்குது. அவன் எதிராளி யாருன்னு தெரியும். அதனால அவன் நாயின் முன்னாடி அவரை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதனால கல்லை கொண்டு போனான். அல்லேலூயா. ஒண்ணுமில்லை. உங்க மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க, உங்க எதிராளி யாருன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க எதிர வர பிரச்சனை என்னன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது ஒண்ணுமில்லை நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒண்ணும் இல்லாம போகும். அல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் நீங்க தைரியமா போங்க. ஆண்டவர் காரியங்கள் செய்வார். கூட இருக்கிறார், கூட இருக்கிற பெரியவர். மனவேதனைப்படாதீங்க. இழப்புகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு முன்னேறி போங்க. ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு பதில் உண்டு. நம்பிக்கையை விடாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க, ஜெபத்துல தரித்திருங்க, உறுதியா இருங்க. இன்னும் ஒரு வாரம் தான். அடுத்த வாரம் நம்ம ஆண்டுகளா நடத்த போகுது. தேவைகள் அநேகமா இருக்குது. ஆண்டவர் சந்திக்கலாம் தேவைகள் எல்லாம் கூட வரணும். எல்லா வானிலைகள் எல்லாம் சீரமையணும், எல்லா கஷ்டங்கள் எல்லாம் நீரணும். ஆண்டு கல்யாணம் நம்மோடு இருக்கணும். ஜெபிப்போம். ஆண்டு காரியம் செய்வார். சோத்திர ஆண்டவரே, அந்த பிதாவை துதிக்கிறோம். இந்த வேலைக்காக பதில் நம்ம ஆண்டவரே, இவ்வளவு நேரம் ஆண்டவரே எங்களோடு
பேசுனதுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் கொடுத்ததாக நன்றி. நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் நீர் எங்களோடு இருந்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவராக இருக்கிறீர்கள். நாங்கள் வேறே கண்ணோட்டவர்களாக இருக்கிறபடியாக எல்லா சபைகளையும் எதிர்க்கிறதுக்கு எல்லா விதமான காரியத்தையும் முன்வந்து செய்யும்படியாக நீர் அந்த ஏற்ற கருத்தை தாங்க உண்மையில் நம்பிக்கை வைக்கும்படியாக அதவே நாங்கள் பாக்கியவான்களாய் மாறும்படியாக நீர் கிருபை பாராட்டுங்கள். உடைய வார்த்தையின்படியாக நாங்கள் நடக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டுங்கள். வார்த்தை சொல்லப்பட்டுடைய கர்த்தர் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட முடியாது. நாங்கள் அது மாதிரி எங்கள் சீமை மாறுபடியாக கிருபை பாராட்டுங்கள். எங்களை திறமையை நம்பி இல்லை, எங்கள் பலத்தினால் நம்பி நான் இல்லைன்றவரே, உங்களுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். நீர் எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறது. எங்களுக்குள்ள காரியங்கள் எல்லாம் நீர் தருகிறீர். எங்களுக்கு பலனை தருகிறவர் நீர், எங்களுக்கு சத்துவத்தை தருகிறவர் நீர், எங்களுக்கு கூட இருக்கிறவர் நீர் ஆனவர். எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்ளுங்க. இதை பார்த்து நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பெரிய பெரிய காரியம் செய்ய இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.